மிக அதிர்ச்சிகரமான தோல்வின்னா அது முதல்வர் ஸ்டாலினுடைய தோல்வி. அதுக்கு என்ன பின்னணி, யார் காரணம்னு நினைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தொடர்ச்சியாக திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் பெரியார் பெரியார்னு பேசவே இல்லை. 2 பேர் இடையே இருக்கக்கூடிய அந்த போட்டி ஒரு இருவர் படம் மாதிரி தான். அமைச்சர் சேகர்பாபு மேலே கோபம்னா அவர் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. அந்த தொகுதியை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது அமைச்சர் சேகர்பாபு. ஸோ அவர் முதலமைச்சர் கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா ஒரு தெருவில் என்ன பண்ணுவார், ஒரு பேண்டு வாத்தியக்காரங்களை நிற்க வச்சுருவாங்க. காவல்துறை நல்லதுகளை எவ்வளோ பயன்படுத்தலாம். கஞ்சா கடத்துறவன், பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு போகிறவன், குடிக்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், இவனை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கெல்லாம் பயன்படுத்தாமல் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கி விஜய் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஆனால் இந்த ஆதரவை தருவதற்கு இவ்வளவு தாமதம் ஏன் உங்களுக்கு? இடதுசாரிகள் உடனே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு நிர்வாக கட்டைப்போடு இருக்கிற கட்சி. அவங்களுக்குன்னு நிர்வாக உறுப்பினர் இருப்பாங்க, செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க. பேசி ஒரு முடிவெடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது விசிகாவின் தலைவர் அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்களுடைய முடிவு தான். அந்த முடிவினுடைய அறிவிப்பினுடைய வெளிப்பாடு தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா எப்போதுமே அசோக் நகரில் அம்பேத்கர் திடலில் ஒரு டைமிங் குறிப்பிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா ஒரு 1 ஹவர் டிலே ஆகலாம் அதிகபட்சம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஒரு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவரும் வரல. அதன் பிறகு எஸ்எஸ் பாலாஜி அவர்களும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மாலையில் எப்போ ப்ரெஸ் மீட்னு மாலையில் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மாலையிலையும் காத்திருந்தோம், ரொம்ப தாமதமாக ஆயிடுச்சு. அதன் பிறகு அவரும் அமைச்சர் ஆதவர்ஜனா போன்றவர் அங்கே போய் அவர்கிட்ட கடிதம் வாங்கிட்டு வந்ததை காமிக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள் உருவாச்சு. விமர்சனங்களால் நம்ம கடந்து போக முடியாது. என்ன ஒன்றுனா, இப்போ அமைச்சரவைக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா? ஏன்னா இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர் கேட்குறாரு. அவர் 2 சீட்டு தான் வச்சுருந்தாலுமே, ஏன்னா அதுக்கான ஒரு ஒரு சிக்னலை யார் கொடுத்தாங்கன்னா அண்ணன் வன்னியரசு கொடுத்தாங்க. அவர் சொன்னார், ஏன் துணை முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. முந்தின நாள் இரவு ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாகாலன்னு போடுறாரு. அப்படி ஒரு மூவ் இவங்க எடுக்கிறாங்களோ, அதற்காக தான் விவாதங்கள் நடக்குதோன்ற சந்தேகம் இயல்பாக எழ ஆரம்பிக்குது. ஏன்னா அது உறுதி செய்யப்பட்ட தகவலாக வெளியில் இல்லை. உறுதி செய்யப்பட்ட தகவலாக இல்லை. இது மாதிரி விவாதங்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது. இது குறித்து ராஜ்தீப் சார் தேசாய் எல்லாம் பத்திரிகையாளர் அவர்கள் ஒரு பதிவு முதல்வர்னு குறிப்பிடாமல் போடும்போது கூட எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் அதை கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்படிலாம் கிடையாது, நாங்கள் அந்த மாதிரியான கட்சியும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அவர் அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாரு. அந்த தாமதம் தான் ஏங்கிறது எனக்குமே இன்னும் புரியாத புதிராக இருக்குது. நம்ம அதுக்கு ஒரு காது மூக்கு கண்டு வைக்க முடியாது இருந்தாலுமே கூட அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஆனால் அவருடைய வெளிப்பாடுகள், அண்மைக்கால நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாறுறாரோ திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எனக்குள்ளே எழுப்புது. மேபி எல்லாருக்கும் எழுதான்னு தெரியல, எனக்குள்ளே அப்படி ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளை தான் சீமானு விஜய்ங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. ஏன்னா இவர் பெரியார் விமர்சனம் பண்ணுறாரு, இவர் பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறார். இதுதான் டாக்டர் திருமாவளவனுடைய ஸ்டாண்டு. அப்படி இருக்கும்போது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்க்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நேற்று பிடியோடைய பேட்டியை பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியா பிளாக்கில் டிஎம்கே இல்லை, இவங்களாம் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாரு. தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது கொஞ்சம் புரிஞ்சுக்க நமக்கு ஒரு வேளை புரிதல் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. என்ன ஒரு சிக்கல்னா, அவர் நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கோ, யாரோ அவரை அழுத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். அவர் கூட்டணியில் இருந்தாலும் நான் ஆதரவு கொடுக்குறேன்றது ஜனநாயக மரபு அடிப்படையில் கொடுக்குறாரு. ஏன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும், அதில் தெளிவாக இருக்கிறார், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தாமதமாக கொடுக்கறது அப்படிங்கிறதுல வன்னியரசு ஒரு கையெழுத்து போடணும், அதனால தான் தாமதமாக கொடுத்தோங்கிறாங்க. அது எனக்கு புரியல. அது எப்படி அதுக்காக தான் தாமதமாச்சுங்கிறத நம்மளால் ஏற்க முடியல. இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது தாமதத்தை நம்மளால் ஏதோ பின்னணியில் ஒரு அழுத்தம் இருக்குங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன விஷயங்கிறது ஷபீர் அவர்களே பல இடத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க. சம்திங் ஃபிஷ்ஷாக இருக்குது டிஎம்கே. ஏன்னா ஹிந்துவில் வெளிப்படையாக போடுறாங்க, டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு டாக் நடக்குதுன்னு. சிந்தனை செல்வன் அவர்கள் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காது, திராவிட கட்சிகள் அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்கிறாரு.
அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சந்தேகத்தை உருவாக்குதுன்னா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சந்தேகத்தை உருவாக்குதுல்ல, நம்ம தவிர்க்க முடியாதுல்ல. இப்போ அது அவர் மேலே சந்தேகம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அவர் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. இது நீட்டிப்பாரா, இது தொடருமா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, திமுகவோட என்னுடைய கொள்கை கூட்டணி இது உங்களுக்கு இன்றைக்கு விஜய் வரக்கூடாது, அதுக்காக அரசியலில் அவருக்கு ஆதரவு தரணும். ஆனால் திருமாவளவன் இன்னைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அவங்க மந்திரி சபையில் எங்களை கேட்டிருக்காங்க, நாங்கள் அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றார். ஆக அவர் மந்திரி சபையில் மீண்டும் வாய்ப்பு கேட்கறதுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இப்போ தாவேகா விசிக கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன், கொடுக்குங்க, அதை பற்றி தப்பு இல்லை. அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற அந்த செயல்பாட்டு முறை இருக்குல்ல, அந்த வழிமுறை இருக்குல்ல, அது நாகரிகமானதாக தெரியலன்ற நான். அதுவும் இன்றைக்கி ஊடகங்கள் பெருகி போன ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் மதியானமே ஆதரவு, இப்போ சிபிஎம் சிபிஐ உங்களுக்கு அமைச்சரிடம் கேட்க மாட்டாங்க, அவங்க வெளிலேருந்து ஆதரவு வைக்கிற ஒரு கட்சி. நீங்கள் ஒருத்தர் தான் கொடுக்குறீங்க, காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏங்க, இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை தானங்க விரும்பினார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் அவர் யாரை கூப்பிட்டாரு? ராமதாஸ் கூப்பிட்டாரா, அன்புமணியை கூப்பிட்டாரா? திருமாவளவனை தானே கூப்பிட்டாரு. அப்போ கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆதவச்சனா இங்கேருந்து போனவர் தானே, அவருடைய அரசியல் ஆசானவர் யாரை சொல்கிறாரு? டாக்டர் திருமாவளவன் தான் சொல்கிறாரு. அப்போ கட்டாயமாக அது ஒன்று பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அதுக்காக இவங்க எடுத்துக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது ஒரு சரியாக படலை. ஆனால் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க அமைச்சரவையில் பங்கு பெறணும், அது ஒரு ஆரோக்கியமான அறிகுறி தான். அதை தாவேகா பண்ணுன்னு நான் நம்புகிறேன். காங்கிரஸுக்கு கொடுக்கறத விட பிசிகாக்கு கொடுக்கலான்ற நான். பிசிகாக்கு கொடுக்கலாம், ஏன் சிபி சிபிஎம் கூட அவங்களை கட்டாயப்படுத்தி கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஐயுஎம்களுக்கு கொடுக்கலாம். அவங்களாம் ரொம்ப நாளாக அந்த பகுதிக்குள்ளேயே எட்டி பார்க்காதவங்க. இப்போ அவங்க கையில் தான் அதிகாரம் போகும்போது, அதிகாரமற்ற கட்சிகளுக்கு அதிகாரம் போகும்போது தான் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியும். குறிப்பாக அவங்களுடைய செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு நிறைய நல்லது போய் சேர வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எதனால் இந்த வெற்றி எப்படி பார்க்கப்படணும்னு. அதில் நான் குறிப்பாக இந்த வெற்றி எப்படி பார்க்குறேன்னா, இந்த 2 திராவிட கட்சிகள் மேலே இருக்கிற அவர்ஷனும் ஒரு முக்கியமான காரணம். இந்த 2 பேரும் சேர்ந்து என்னப்பா பண்ணாங்க, என்னப்பா செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. இன்னொன்று, இவர் ஒரு திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுற ஒரு நபராக காமிச்சிக்கிட்டாலும், ஏன்னா பெரியார் தலைக்கே போயிட்டு வந்துட்டார், ஆனால் பெருசாக அந்த அடையாளங்களை தொடர்ச்சியாக போய் முன்னிறுத்தலை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட தொடர்ச்சியாக திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல், பெரியார் பெரியார்னு பேசவே இல்லை. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக அதை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வகையில் ஒரு மேடையில் சார் கொஞ்சம் வெயிட்டு ஏற்றலாம், போகிற வரவங்கெல்லாம் கழுத்தில் துண்டை போட்டு நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க நீங்களும் வாங்கன்னு மேடை ஏற்ற அந்த மேடை கனம் அதிகமாகி தாங்க முடியாமல் தானாக உடஞ்சி விழும். அப்படி விழுந்தது தான் இன்றைக்கி திமுக. அவர் சொன்ன மாதிரி யார் உங்களை விமர்சனம் பண்ணாலும் உடனே அவங்களை பச்சை குத்துறது, காவல்துறையை டாக் பண்ணுறது, எவ்வளவோ வேலை இருக்கும்போது தண்ட செலவாக ஒரு 5 போலீஸ் யாராவது வீட்டுக்கு அனுப்பி சம்மன் கொடுக்கறது, இதெல்லாம் தண்ட செலவு. காவல்துறை நல்லதுகளை எவ்வளோ பயன்படுத்தலாம். கஞ்சா கடத்துறவன், பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு போகிறவன், குடிக்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சுறவன், இவனை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கெல்லாம் பயன்படுத்தாமல் தங்களுடைய விஷயங்களுக்காக பயன்படுத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி அரசாங்கம் திமுக அரசாங்கம் விழுந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, இந்த தேர்தல் தோல்விகளை பொறுத்த வரைக்கும் மிக அதிர்ச்சிகரமான தோல்வின்னா அது முதல்வர் ஸ்டாலினுடைய தோல்வி. அதுக்கு என்ன பின்னணி, யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் தான் காரணம். அவர் தான் காரணம். நீங்கள் தேர்தல் அரசியல் எல்லாமே மக்களை சார்ந்தது. மக்களோடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மக்களோடு இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியும். பல பேருக்கு அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப முன்னாடியே நம்மளை விட அவங்களுக்கெல்லாம் தெரியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் என்டிஆர் அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டு கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. அந்த கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரம் திருப்பதியில் முடியுது. திருப்பதியில் பிரச்சாரம் ஒரு பக்கம் இந்திரா காந்தி பிரதமர், இன்னொரு பக்கம் என்டிஆர், 2 பேருடைய பிரச்சாரமும் திருப்பதியில் தான் முடியுது. திருப்பதியில் பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு இந்திரா காந்தி அவர்கள் ஃப்ளைட் ஏறும்போது ஒரு காங்கிரஸ் நிர்வாகி போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரா, மேடம் டோன்ட் வரி வி ஆர் வின்னிங் அப்படின்னாங்களா. உடனே சட்டுன்னு அவங்க பார்த்து சொன்னாங்களா, ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா. ஓகே, என்ன கிளாரிட்டி. ஸோ ஏன் ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னா, அப்போது அந்த கூட்டங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கூட்டங்கள் உங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்றது. கொளத்தூரில் முதலமைச்சர் நிறைய திட்டங்களை பண்ணார் அப்படின்றதெல்லாம் பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தியிருக்காங்க. திட்டங்கள் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் விளம்பரங்கள் அதை விட பெரிதாக இருந்தது அப்படின்றது தான் உண்மை. அங்கே 2வது, அந்த பகுதியில் நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் குறைவு தான்.
ஏன்னா ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒரு ஏரியா, நீங்கள் ரொம்பலாம் வந்து அதை அங்கே வந்து ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது அப்படின்றதும் ஒரு பிரச்சனை. மூன்றாவது, அந்த பகுதியில் உங்களுக்கு வந்து நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் அந்த தொகுதியில் நீங்கள் வந்து அந்த தொகுதியிலேருந்து நீங்கள் போட்டியிட்டு முதலமைச்சராக வந்திருக்கிறீர்கள் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக நீண்ட காலமாக அதை வந்து ஒரு பெருமையாக நினைத்தார்கள். பட் அதை விட அவங்க ஒரு பெட்டர் கேண்டிடேட் அப்படின்னு மனசில் ஒரு கேண்டிடேட் பக்கத்து தொகுதி பெரம்பூரில் போட்டிடுறாரு அப்படின்னும் போது உங்களுக்கு டைரெக்டாக அந்த ஃபைட்டில் வந்து ஒரு கம்பேரிசன் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? விஜய் வெர்சஸ் எம்கே ஸ்டாலின் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து விஜய்க்கான அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த வேவ் கொஞ்சம், அந்த ரிப்பிள் எஃபெக்ட் இங்கேயும் இருக்கும். பக்கத்து தொகுதிங்க, இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் இருக்கிற அந்த இது பக்கத்து தொகுதின்னும் போது அந்த ரிப்பிள் எஃபெக்ட் அதிகம். ரெண்டாவது, அந்த தொகுதியில் முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு மக்களோட ஒன்றா இருந்தார், மக்களோட ஒரு டச்சில் இருந்தார், கான்ஸ்டன்ட் டச்சில் இருந்தார் அப்படின்னா அதுவும் வந்து பெரிய கேள்வி தான். ஏன்னா அந்த தொகுதியை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டது அமைச்சர் சேகர் பாபு. ஸோ அவர் வந்து முதலமைச்சர் கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா ஒரு தெருவில் என்ன பண்ணுவார், ஒரு பேண்டு வாத்தியக்காரங்களை நிற்க வச்சுருவாங்க, இன்னொரு தெருவில் ஒரு டான்ஸ் போட்டுருவார், மூணாவது தெருவில் என்ன பண்ணுவார், ஒரு ரோட்லேயே கூப்பிட்டு போகிறாருன்னா பல இடங்களில் ஒரு இடத்துல வந்து கோலாட்டம், கரகாட்டம், மானாட்டம், புலியாட்டம் அப்படின்னு முதலமைச்சர் அதை பார்க்கும்போது ஐயோ ரசிச்சிருவார், நம்ம இந்த தொகுதிக்கு நம்ம வரும்போது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பா, தொகுதி நல்லா இருக்குது போல் அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து எடுத்த ஒரு சர்வேயில் பல தொகுதிகள் சென்னையில் நல்லா இல்லை, விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்ததுக்கு பிறகு பல தொகுதிகள் நல்லா இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு பிறகு கூட வந்து அவங்க திருவாரூர்லாம் போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கே இருந்துச்சு. ஆனால் முதலமைச்சர் தொகுதி மாறினான்னா அது வந்து ஒரு பெரிய இதுவாக வந்து பயந்து போயிட்டாருன்னு வந்துடும், நம்ம விடக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் சேகர்பாபு அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் அந்த தொகுதியில் அவருக்கு எல்லா பவர்ஸையும் கொடுத்து மறுபடியும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதுன்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ என்னென்னா, அமைச்சர் சேகர்பாபு மீது இருக்கக்கூடிய கோபம் என்பது கட்சிக்காரங்களுக்கு முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய கோபமாக மாறியது. எல்லாமே வந்து இந்த எஃபெக்ட் இப்படி திரும்பிடுச்சு. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த தொகுதியில் ஜெயிச்சிடலாம். அமைச்சர் சேகர்பாபு மேலே கோபம்னா அவர் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு, பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன், அவர் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு, இந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வந்து கட்சிக்காரங்களை நம்பணும் சார். நீங்கள் முதலமைச்சர் எத்தனை கட்சிக்காரங்களை பார்த்தாரு, எத்தனை அங்கே இந்த கொளத்தூர் தொகுதியில் இருந்த முன்னாள் வந்து பொறுப்பாளர் கிரிராஜ், அவரை வந்து யாரோ போய் புகார் சொன்னாங்கன்னா உடனே அவரை நீக்கிடுறது. அதுக்கப்புறம் சேகர்பாபு ஏதாச்சும் சொன்னார்னா உடனே என்ன சொன்னாலும் நடந்துடும். சேகர்பாபு இவங்களெல்லாம் கேண்டிடேட்டாக போடுங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கேண்டிடேட்டாக போட்டாங்க. அப்போ எல்லாமே வந்து ஒரு நபரை சார்ந்து ஒரு நபரை நம்பி விட்டதன் விளைவு வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து கீழே இருந்து மேலே போனாலும் அங்கே வந்து மேலே போய் கரெக்டாக ரிப்போர்ட் சேரலை. முதலமைச்சரும் எல்லாம் நல்லாயிருக்கு, எல்லாம் சேகர் பார்த்துப்பார், எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி அவரும் இருந்துட்டார். ஸோ இதெல்லாம் தான் ஒரு மிக முக்கியமான காரணம். மூன்றாவது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அது வந்து ஒரு அமைச்சர் பார்த்துப்பார், தொகுதி பிரச்சனையாக ஒரு அமைச்சர் பார்த்துப்பார், கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க பிரச்சனையாக அதை வந்து ஒரு 2 பேர் பார்த்துப்பாங்கன்னு எல்லாத்தையும் தேர்தல் சமாச்சாரங்களில் அதெல்லாம் ஐபேக்கு, பென்னு, ராபின் சர்மா இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து கொடுத்துட்டு எதுலேயுமே வந்து உங்களுடைய டைரக்ட் இன்வால்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஒரு தகவல் மட்டும்தான் உங்களுக்கு வர மாதிரி வச்சுக்கிட்டதுனால உங்களுக்கு நல்ல தகவல் மட்டும்தான் அவர் போய் சேருன்றாங்க. நல்ல தகவல் தான். இந்த உளவுத்துறை சரியான தகவலை கொடுக்க, நீங்கள் உளவுத்துறை வந்து பொதுவாக இந்த மாதிரி நேரங்களில் எப்போவுமே சரியான தகவலை கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் நெருக்கத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு உளவுத்துறை கொடுத்தாருன்னா நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுடைய அதிருப்திக்கு ஆளாகணுன்ற பயம். அது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாசிட்டிவாக கொடுத்துருவாங்க, இல்லை ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப ஹங் அசம்பிளி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொடுத்து அப்படியே அதை பார்த்தா கோவம் வர மாதிரியும் இருக்கும், கோவம் வராத மாதிரியும் அப்படி கொடுத்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பென் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை இவங்களே உருவாக்குனாங்க. நீங்கள் ஐபேக் அப்படின்னும் போது அது வந்து ஒரு வெளியே இருக்க ஒரு நிறுவனம், கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தனியாக அவங்க வேலை பார்த்து கொடுப்பாங்க. இப்போ அதை வந்து கட்சியோடைய நிறுவனமாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்தை நீங்கள் கொண்டு வந்ததன் விளைவு நாம் கட்சிக்கு எதிராக சொல்கிறதா, நம்ம அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா நம்மளை எங்கள் வேலையை விட்டு தூக்கிட போகிறாங்கன்னு பயந்து
ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பெண்ணு பயங்கர பாசிட்டிவ், நீங்கள் 222 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுலாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ நம்ம இவ்வளோ இருக்கா, சூப்பராக இருக்கா அப்படின்னு அப்படி நினைக்கிறது. அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு, அதாவது நீங்கள் அரசியல் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கீழே போய் இருக்கீங்களோ, வேரூன்றி இருக்கீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்லது. தவிர நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மற்றவங்க பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் மற்றவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் முதலமைச்சர் தோல்வி அடைந்தார் பார்க்குறேன். அதுதான் அவருடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். விஜய் அரசியல் அடி எடுத்து வைத்த போதே அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் போட்டி அப்படின்னு பலரும் பேசினாங்க. இன்றைக்கு காலமும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் ஆட்சியிலே விஜய், எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின். எப்படி பார்க்குறீங்க இதை? மீண்டும் அந்த ஒரு இதுதானே 2 பேர் இடையே இருக்கக்கூடிய அந்த போட்டி ஒரு இருவர் படம் மாதிரி தானே இதுவும் இருக்குது. உண்மைதான். இருவர் 2.0 மாதிரி தான். நீங்கள் கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் உற்ற நண்பர்கள், இருவரும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வந்து அவருடைய அரசியல் பாதையை வந்து அவங்கவுங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது முழுக்க முழுக்க ஒரு இன்டென்ஸ் பாலிட்டிக்ஸாக போச்சு இல்லையா? அதே மாதிரி ஒரு காட்சிகள் தான் வந்து நாம் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இதில் என்னென்னா உங்களுக்கு அதிமுகவுடைய சரிவு அப்படின்றது வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்குது இந்த விஷயத்தில். நீங்கள் அதிமுகவில் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய சூழல்லையும் வந்து ஒரு 47 இடங்கள் அவங்க பிடித்திருந்தாலும் அவங்களுடைய அந்த தொண்டர்களுடைய மனநிலை இருக்குது இல்லையா? நீங்கள் ஒரு 10-15 தோல்வி வந்ததுக்கு பிறகு நம்மளால் மீண்டும் எழ முடியுமா அப்படின்னா அந்த கட்சியுடைய எதிர்காலமே கேள்விக்குறிதான். இன்னும் அதிகாரத்தில் இருந்தவங்க அதிகாரத்தை சுவைக்காதனா, அதிகாரத்தை சுவைச்சிட்டு எப்படி அவங்க இருக்க முடியல அவங்களால. ஸோ இந்த அதிகாரம் கையை விட்டு போகுது அப்படின்னாலே அதுவே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி துவண்டு போக செய்து விடும். அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சி இப்போ அடுத்தது உங்களுக்கு இதெல்லாம் என்ன ஆகும்னா இது விஜய் பின்னாடி ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கான செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து விஜய்க்கு ஒரு 140 ஒரு 160 தொகுதிகளோ வந்திருந்தால் அவங்க யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பாலிசி டிசிஷன் அவங்க எது வேணால் மாற்றி வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது அவங்களால வந்து கூட்டணி கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு தான் இருக்குது. அவங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் அப்படின்னும் அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட ஒரு அரசாங்கம் வந்து ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் வந்து இப்படி செயல்படுது. இது முதலமைச்சர் விஜய்க்கும் வந்து ஒரு அனுபவம். ஏன்னா அவங்களுக்கு வந்து சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கூட்டணி இந்த மற்ற விஷயங்கள் ஒரு அரசியல் நெருக்கடி பெரிய அளவில் உருவாகும் போது அதை சட்டுன்னு சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஃபோன் காலில் நீங்கள் முடிச்சிடலாம். பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும். அந்த மாதிரியான ஒரு அனுபவம்லாம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு இல்லை. ஒரு சினிமா நட்சத்திரம் அப்படின்னும் போது ஒரு நட்பு அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இது அரசியல் ரீதியான ஒரு நட்பாக மாறுவதற்கும் அது வந்து வேறு விதமான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமான ஒரு சூழல் அப்படின்றது இதில் இருக்குது. இது உதயநிதியோடு இருக்குமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இந்த எலெக்ஷனில் திமுக அடைந்த தோல்வி என்பது ஒரு மிகவும் அது அவங்க வெளியே சொல்லனா கூட அவங்களால அதை ஜீரணிக்க முடியாது. முதலமைச்சரே தோற்றுருக்காரு. யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது இவங்க எல்லாருமே வந்து ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் இருந்தவர்கள் கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒன்றாவே இருந்தவங்க. அப்போ அந்த ஒரு பர்சனல் இது இருக்குல்ல. இப்போ நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் பதவியில் விஜய் அமரக்கூடாது அப்படின்றதுக்காக திரைமறைவில் திமுக செய்த விஷயங்கள் எவ்வளோ ஏராளமான விஷயங்களை பண்ணாங்க. அதில் தான் வந்து அதிமுக திமுகவை இணைக்கக்கூடிய அந்த காரியங்களும் என்பது நடந்துச்சு. திருமாவளவன் அவர்களை பற்றி சொன்னாங்க. நீங்கள் 2 எம்எல்ஏ வச்சுட்டு நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் கேட்பதே வந்து ரொம்ப ஓவர். ஏன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் இருந்துன்னா நம்பர் கேமில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஒரு 15 எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்குது, 20 எம்எல்ஏ இருக்குது, 30 எம்எல்ஏ இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஆனால் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இந்த சூழலை பயன்படுத்தி எனக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க அப்படின்னு கேட்குறது தவறான டிமாண்ட். நீங்கள் கவர்மெண்ட்டில் போங்க, மினிஸ்ட்ரியை கேளுங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது யாருக்கு போகணுன்றதுலாம் இப்போ பிரச்சனை. இப்போ வன்னியரசுக்கு அது போய்விடக்கூடாது அப்படின்னு கட்சியிலேயே பல பேர் தடுக்கிறாங்க. அதுதான் விஷயம். அப்போ இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கார். இன்னொரு பக்கம் அருள் சொன்ன மாதிரி மக்கள் தீர்ப்பு வந்து விஜய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக விஜய்க்கு தான் அதிக அளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க. விஜய் முதலமைச்சராகணுங்கிறதா மக்கள் என்னமா இருந்திருக்கு. இதில் திடீரென்று அந்த ஒட்டுமொத்த தீர்ப்பை
களவாடக்கூடிய வகையில் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு திமுகவும் அதிமுகவும் துணை போகிறது அப்படின்னு ஒரு சூழல் வருது அப்படின்னா அதை எப்படி ஏற்றுப்பாங்க? 2வது அந்த தலைவர் அதை ஏன் ஒத்துக்கணும்? இப்போ திருமாவளவன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, முதலமைச்சர் ஆயிருங்க அப்படின்னு சொல்றது அவர் மீது ஏதோ பாசமோ கரிசனமோ அல்லது அந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது பண்ணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இடத்தை எடப்பாடி பழனிசாமி இப்போ உறுதி பண்ணிக்கலன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டு வரணும், அதிமுக மீண்டு வரணும் அப்படின்னா